வணக்க மக்களே. தமிழ் சினிமாவை சேர்ந்த பலரும் பார்த்தோன்னா காதலித்து திருமணம் பண்ணிக்குவாங்க. நட்சத்திர ஜோடிகளாக வலம் வருவாங்க. அப்படி பார்த்தோன்னா விவாகரத்துக்கு பின்னாடி இணைய போகிறாங்க பார்த்திபன் மற்றும் சீதா அப்படின்னு இப்போ ரசிகர்களிடையே ரொம்பவே எதிர்பார்ப்பு அதிகமாயிட்டிருக்கு. தமிழ் சினிமாவில் சிறந்த நடிகராகவும் இயக்குநராகவும் திகழ்ந்தவர் தான் யார் அப்படின்னு பார்த்தோன்னா பார்த்திபன் அவர்கள். இவர் சீதா என்பவருடன் பார்த்தோன்னா ஒரு படத்தில் நடித்து அதற்கப்புறம் இருவருக்குமே காதல் ஏற்பட்டு 1990 திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. 1989 தான் பார்த்தோன்னா புதிய கீதை அப்படின்ற திரைப்படத்தில் ஒன்றாக இணைந்து பணிபுரிஞ்சாங்க. இவர்களுடைய திருமணத்திற்கு பிறகு 3 பிள்ளைகள். 2002ஆம் ஆண்டு வேலவன் என்ற சீரியல் நடித்து வந்த நடிகர் சதீஷ் என்பவரை காதலித்து இரண்டாவதாக 2010ஆம் ஆண்டு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. அந்த திருமணம் 2016ஆம் ஆண்டு விவாகரத்தில் முடிஞ்சிருச்சு. அவர் சமீபத்தில் கொடுத்த பேட்டியில் 1989ஆம் ஆண்டில் வெளியான புதிய பாதை படம் எனக்கு பெரிய திருப்பு முனையாக அமைந்திருந்தது. அந்த படத்தில் நடிக்கும்போது தான் பார்த்திபன் எனக்கு அவர் மீது காதல் ஏற்பட்டுச்சு. இதனை பார்த்தோன்னா இப்போ சமீபத்தில் பார்த்திபன் அவர்கள் ஒத்த சிறப்பு, இரவு நிழல் போன்ற வித்தியாசமான படங்களை உருவாக்கி பாராட்டுகளை பெற்று வந்துட்டுருக்காரு. இதைத் தொடர்ந்து புதிய பாதை திரைப்படத்தை ரீமேக் செய்ய இருப்பதாகவும் தெரிவிச்சிருக்கிறாரு. அவருக்கு ஜோடியாக நடித்த சீதா மீண்டும் இணைவாரா அப்படின்னு இப்போ ரசிகர்கள் பார்த்தோன்னா கேள்விகளை கேட்டு வந்துட்டுருக்காங்க. இது கேட்கக்கூடிய நம்மளுக்கே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் ரொம்பவே எதிர்பார்ப்பை அதிகரிக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு சில ஜோடிகளை ஒரு சில திரைப்படங்களில் பார்த்துட்டோம் அப்படின்னா வேறு யாராவது அந்த இடத்துல இன்னொரு ஜோடிகள் வராங்க அப்படின்னா அது செட் ஆகாது. அதே போல தான் புதிய கீதையில் சீதா அவர்கள் மறுபடியும் இணைந்து பார்த்திபன் அவர்களோட நடிப்பாங்களா, அவங்கள தான் நடிக்க வைக்க போகிறாரா அப்படின்னு ரசிகர்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது என்ன அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஒரு சிலர் பார்த்தோன்னா நம்மளுடைய தொழில் வேறு வாழ்க்கை வேறு அப்படின்னு சொல்லி நடிக்கிறவர்களும் இருக்காங்க. இல்லை எதுவாக இருந்தாலும் இனிமேல் அவங்க கூட சேரவே கூடாது அப்படின்னு தெளிவான முடிவை எடுக்கக்கூடியவர்களும் இருப்பாங்க. அப்படி பார்த்திபன் அவர்கள் என்ன நினச்சிருக்கிறாரு, என்ன முடிவை எடுக்க போகிறாரு அப்படின்றத அவர் அந்த படத்தினுடைய இயக்கத்தை பற்றியோ இல்லை பார்த்தீங்கன்னா நடிகர் நடிகைகளை பற்றியோ இவங்களை தான் நான் நடிக்க வைக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது தான் நம்மளுக்கு தெரிய வரும். வெயிட் பண்ணி பார்ப்போம்.